நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விடிய விடிய மிதமான மழை பெய்தது. நேற்று பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் மழை பெய்ய தொடங்கியது. நாகப்பட்டினம், கீழ்வேளூர், காக்கழனி, திருமருகல், திட்டச்சேரி, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு காலையிலும் மழை தொடர்ந்து வருகிறது. தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரை பகுதியில் 11.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பகுதியான காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகளுக்கு மழை காரணமாக இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம், கங்களாஞ்சேரி, சேந்தமங்கலம், மண்டாம்பாளை, நன்னிலத்தில் மிதமான மழை பெய்தது. ஆண்டிப்பந்தல், முடிகொண்டான், சன்னாநல்லூரிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர், பட்டவர்த்தி, குத்தாலம், திருவாலங்காடு, கோமல், பாலையூர், ஸ்ரீகண்டபுரம், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதேபோன்று ஆறுபாதி, பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர், தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டாரத்திலும் பரவலாக மழை பெய்தது. கும்பகோணம் நகர்ப்பகுதி மற்றும் திருப்புரம்பியம், திருவிடைமருதூர், ஆடுதுறை, நாச்சியார்கோவில், திருநாகேஸ்வரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என்று தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அதேபோல தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும், தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. இதனிடையே தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரித்துள்ளது. புதுச்சேரியின் காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 16ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 16ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ளது. IRCTC இணையதளம் மற்றும் ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்கள் மூலமாக பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கடுத்த 2 நாட்கள் சனி, ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் பெரும்பாலானோர் ஜனவரி 18ஆம் தேதியே பயணிக்க திட்டமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் 6 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடிக்கும் மேற்பட்ட முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் தினசரி சுமார் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை பல்வேறு இடங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 ரூபாய் 95 காசுகளாக இருந்து வந்த நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் 55 ஆண்டுகள் தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் முதன்முறையாக முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேவை அதிகரிப்பு மற்றும் கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வே இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில்லறை விற்பனை கடைகளில் முட்டை ஒன்றின் விலை ஏற்கனவே 7 ரூபாயாக உள்ள நிலையில் அது மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் 90,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். பக்தர்களின் சரண முழக்கங்கள் அதிர மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது.
புதிய மேல் சாந்திகளாக பொறுப்பேற்ற பிரசாந்த் நம்பூதிரி மற்றும் மனு நம்பூதிரி இருமுடி கட்டிக்கொண்டு முதலில் ஐயப்பனை வழிபட்டனர். வழக்கமாக முதல் நாளில் மாலையில் இருந்துதான் பக்தர்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படும் நிலையில் நேற்று கூட்டம் அதிகமாக இருந்ததால் பிற்பகலிலேயே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். இதனால் நீலிமலை, மரக்கூட்டம், அப்பாச்சிமேடு, நடைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. எல்லாம் சந்தோஷம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். பஸ் வசதி கொஞ்சம் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்த்தா இன்னும் அதை விட சந்தோஷம். நல்லா சௌகரியம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். பஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பஸ்ஸை கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். இந்நிலையில் தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் தேனி மாவட்டம் கும்ளிமலை பாதையில் நேற்றிரவு வாகன நெரிசல் ஏற்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இந்த சாலையை வழக்கம் போல ஒரு வழிப்பாதையாக மாற்ற வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் அமீபாவால் ஏற்படும் மூளை காய்ச்சல் பரவியுள்ள நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அம்மாநில அரசு பல்வேறு மருத்துவ அறிவுரைகளையும் வெளியிட்டுள்ளது. தேங்கிய தண்ணீரில் இருக்கும் அமீபாவால் மூளையில் தொற்று ஏற்பட்டு கேரளாவில் உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. இந்நிலையில் சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் கேரளாவுக்கு ஏராளமான பக்தர்கள் செல்வதால் அவர்கள் இந்த நச்சு அமீபாவால் பாதிக்கப்படுவதை தடுக்க கேரள அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி மூக்கு மற்றும் வாயின் வழியாக தண்ணீர் உடலுக்குள் செல்லாத வகையில் பக்தர்கள் நீராட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களது மருத்துவ குறிப்பேடுகளை எடுத்து வர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கு பிரத்யேக தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. சன்னிதானம், பம்பை ஆகிய இடங்களில் அவசர இதய சிகிச்சை மையம் செயல்படும் என்றும் பந்தளம், அடூர், பத்தனம்திட்டா, வடச்சேரிக்கரா ஆகிய இடங்களில் சிறப்பு மருந்தகங்கள் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோயிலின் 18 படிகளுக்கு மேல் சன்னிதானம் பகுதியில் செல்போன் பயன்படுத்தவும் படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளுக்கு உணவு கொடுப்பதோ அதிக இரைச்சலுடன் பயணிப்பதோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் நீராடி மாலை அணிந்தனர். நாங்கள் ஒரு 35 ஆண்டுகளாக நான் இந்த குற்றாலநாதர் ஆலயத்தில் 1ஆம் தேதி மாலை போட்டு 61ஆம் பக்கம் சோதி கண்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஐயப்பன் தரிசனம் கண்டு நாங்கள் இது வாடிக்கையாகவே ஒரு 35 வருஷமாக போயிட்டுருக்கேன். சாமி இந்த சாமிகள்லாம் கூட்டிகிட்டு ஒரு 50 சாமி தாண்டி எங்கள் கூட எப்போதும் எங்கள் கூட கோயிலுக்கு வர சாமிகள். திண்டுக்கல்லில் உள்ள மலையடிவார ஐயப்பன் கோயில், ரயிலடி ஐயப்பன் கோயில், வெள்ளை விநாயகர் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து 48 நாள் விரதத்தை தொடங்கினர். இதேபோல் அரியலூர் மாவட்டத்திலும் பல்வேறு கோயில்களில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். சம்பா நெல் பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கான அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் மட்டும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்ய வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் 27 மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி நவம்பர் 15 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நவம்பர் 30 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்மழை உள்ளிட்ட காரணங்களால் நெற்பயிர் காப்பீட்டுக்கான தேதியை நீட்டிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க காப்பீட்டுக்கான கடைசி தேதியை நீட்டித்து மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறை அலுவலர்கள் தங்களது பகுதிகளில் உள்ள விவசாயிகளை அணுகி பயிர் காப்பீடு செய்திடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்ட 27 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து பயனடையுமாறும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் 2ஆம் தாள் தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறியுள்ளனர். மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, சைக்காலஜி கொஞ்சம் டீப்பாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தமிழ் கூட ஓகே, ஓரளவுக்கு அட்டன் பண்ண லாஸ்ட் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறதை விட இந்த தடவை கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அப்போது எங்களுக்கு 2019 ரொம்ப எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருந்தது ரொம்ப. இப்போ மேக்ஸ் எல்லாமே எங்களால் அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த எக்ஸாம்க்காக 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாம் ரொம்ப மாடரேட்டாக தான் இருந்தது. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ்
இங்கிலீஷ் எல்லாமே மேலோட்டமாக தான் கேட்டிருக்காங்க. சோசியல் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இயர்ஸ் நிறையா கேட்பாங்க. இந்த டைம் பரவாயில்ல, எல்லாம் படிச்சுக்கிட்டா ஈஸியாக எழுதிக்கலாம். சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் இதாக யோசித்து போடுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு மீடியம் அந்த ஸ்டேஜ். வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு இப்படியே கேட்டால் பாஸ் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கும் எளிமையாக இருக்கும் சார். மயிலாடுதுறையில் துலாக்கட்ட உற்சவமான தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுழுக்கு எனப்படும் கடைமுக தீர்த்தவாரி உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வழிபட்டனர். கோடிக்கணக்கான பக்தர்கள் பாவ விமோசனம் வேண்டி புனித நீராடியதால் கங்கை கருமை நிறமாக மாறியதாகவும், தனக்கு விமோசனம் அளிக்க கங்கை கோரியபோது ஐப்பசி மாதத்தில் மயிலாடுதுறை காவிரி நதியில் நீராடி விமோசனம் பெறுமாறு சிவபெருமான் கூறியதாகவும் ஐதீகம் உள்ளது. இதன்படி மயிலாடுதுறையில் காவிரியின் 2 பக்க கரைகளில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி கடைமுக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோவில், ஐயாரப்பர் கோவில், தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதான்யேஸ்வரர் கோவில், துலாக்கட்ட காசி விஸ்வநாதர் கோவில், தெப்பக்குளம் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட கோவில்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி துலாக்கட்டத்தின் 2 கரைகளிலும் எழுந்தருளச் செய்யப்பட்டனர். மேலும் படித்துறை விஸ்வநாதர், இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான பரிமள ரங்கநாதர் கோவில்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரி உற்சவத்திற்கு காவிரி கரையில் எழுந்தருளச் செய்யப்பட்டனர். தீர்த்தவாரி உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் காவிரியில் புனித நீராடினர். சென்னையில் நடைபெற்ற முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் ஒரு அங்கமாக புத்தக கண்காட்சி நடைபெற்றது. மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய, திராவிட கொள்கைகளை முன்வைக்கும் முற்போக்கு புத்தகங்களின் அணிவகுப்பாக இந்த கண்காட்சி அமைந்தது. இதனை தினந்தோறும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பார்வையிட்டனர். இந்த நிலையில் முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். ஒவ்வொரு அரங்காக சென்று புத்தகங்களை பார்வையிட்டு விருப்பமான புத்தகங்களை வாங்கினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முற்போக்கு புத்தக காட்சி ஒரு கொள்கை கருவூலம் என்று கூறியுள்ளார். குறிப்பாக கேரி ஆன் பட் ரிமெம்பர் எனும் பேரறிஞர் அண்ணா ஆற்றிய நாடாளுமன்ற உரைகளின் தொகுப்பை கண்டதும் அவர் விடுத்த எச்சரிக்கை தற்போதைய மத்திய ஆட்சியாளர்களுக்கும் பொருத்தமாக உள்ளதே என வியந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் திமுக முறைகேடு செய்வதாக கூறி அதிமுக இன்று நடத்த இருந்த போராட்டம் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக முறைகேடுகளில் ஈடுபடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியது. இதனை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் இந்த ஆர்ப்பாட்டம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எஸ்ஐஆர் என்பது இறந்தவர்களை நீக்குவதும் புதியவர்களை இணைப்பதும் தான் என்று கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இதில் திமுக தேவையற்ற பயத்தை ஏற்படுத்துவதாக சாடினார். டிசம்பர் 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம தேர்தலுக்கு இப்போ நவம்பர், இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட் 4 மாதம் இருக்கு. இந்த 1 மாதத்துக்குள்ள பணிகள் முடிச்சு இந்த 4 மாதம் அதுக்கப்புறமும் அதுக்குள்ள டைம் இருக்கும். அந்த கடைசி அந்த தேர்தலுடைய தேதி வர்ற வரைக்கும் நம்மளுடைய பெயர்களை சேர்க்கவோ நீக்கவோ ஃபார்ம் 6, 7, 8 இதை பயன்படுத்துவதற்கு நமக்கு உரிமை. இது நடைமுறையில் உள்ளது, எல்லா தேர்தல் காலத்திலும் நடைமுறை உள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் வழக்கமான நடைமுறை என்றும் அதனை சிலர் பூதாகரமாக்குவதாகவும் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியுடன் விஜய் பேசியதாக வெளியான தகவல் வதந்தி என்றும் பாஜக இருக்கும் கூட்டணியில் இணைய 0.1% கூட வாய்ப்பு இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்த்து தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் காங்கிரசுடன் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றார். ராகுல் காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா, கூட்டணி தொடர்பா பேசிட்டு வரதா சொல்றாங்க. இல்ல இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்க 1 மாசமா 2 மாசமா நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க, இங்க பேசிட்டாங்க, டெல்லியில இருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. தொடர்ந்து பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேக செல்ல வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெரிவித்தார். ஆட்சியில் இல்லாததால் அதிமுகவை பற்றி தாவேக விமர்சிப்பது இல்லை என்றும் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்காக இதுவரை 6 கோடி வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்பத்தை வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் விநியோகித்து வருகின்றனர். இந்த பணியில் 68,467 வாக்குச்சாவடி அலுவலர்களும் 2,37,390 வாக்குச்சாவடி முகவர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 234 தொகுதிகளிலும் 6 கோடி வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சதவிகித அடிப்படையில் 94 விழுக்காட்டினருக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை மீண்டும் பெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் நாள்தோறும் 50 எண்ணிக்கையிலான நிரப்பப்பட்ட படிவங்களை பெற்று வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் வழங்கலாம் என்றும் அப்போது வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த படிவங்களில் உள்ள விவரங்கள் தன்னால் சரிபார்க்கப்பட்டு திருப்தி அடையப்பட்டது என்ற உறுதிமொழியினை வழங்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். இந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. டிராஃபிக் வார்டன் எஸ்ஐ அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. சைலன்சர் ஆல்டர் பண்ணிட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்போ வெளியில வந்துடுங்க. இருசக்கர வாகனத்தின் சைலன்சர்களை மாற்றம் செய்து அதிக சத்தம் எழுப்பியபடி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய மேடையில் இருந்தபடியே போக்குவரத்து காவல் துணை ஆணையர் உத்தரவிட்ட காட்சிதான் இது. கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் கோவை விழாவின் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்க 1000 இருசக்கர வாகனங்கள் வந்திருந்தன. இந்த பேரணியை துவக்கி வைத்த கோவை மாநகர காவல் போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் சாலை பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சைலன்சர்களை மாற்றம் செய்து வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டுமென துணை ஆணையர் பேசிக் கொண்டிருந்த போதே அதிக சத்தத்துடன் வாகனம் ஒன்று நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தது. சைலன்சர் ஆல்டர் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்ப ரைஸ் பண்ணுறப்ப உன் அப்பா அம்மா உன் தாத்தா பாட்டி உன் குழந்தை இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பைக்கு அந்த பைக்கை அலோவ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க. உடனடியாக அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யும்படி துணை ஆணையர் உத்தரவிட்டார். உதகையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மேல்தளத்திலிருந்து சாலையில் பாய்ந்த காட்சிகளே இவை. உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஹில்பங்க் என்ற பகுதி அமைந்துள்ளது. பரபரப்பான இந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. அந்த கார் சினிமா பாணியில் பறந்து சென்று சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பெட்ரோல் பங்கின் இரும்பு தடுப்புகளை இடித்து பறந்து சென்று கீழே விழுந்த நிலையில் அதில் சிக்கிய கார் ஓட்டுநரை அங்கிருந்தவர்கள் போராடி மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நீலக்கொடி கடற்பகுதியில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. மெரினா கடற்கரையில் நீச்சல் குளம் அமைந்துள்ள பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த நீலக்கொடி சான்றுக்கான மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இப்பகுதிக்கு பெருமளவிலான மக்கள் வருகை தருகின்றனர்.
இந்நிலையில் இங்கு வரும் மக்களை மகிழ்விக்கும் வகையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சென்னை மாநகராட்சி சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று மெரினா நீலக்குடி கடற்பகுதியில் வந்த மக்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்துலேருந்து கிராமிய கலை நிகழ்ச்சி கைச்சிலம்பாட்ட நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். கிரௌட் அதான் சென்னை மக்களை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு மனம் துள்ளல் நல்லா வாசிச்சோம். எல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. 4 hours இங்க தான் இருக்கும். ட்ரெயின் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டு இருக்கோம். இல்லாட்டி இன்னமும் இங்க தான் இருந்து முடிச்சுட்டு தான் போயிருக்கோம். மக்களோட மக்களா எங்க டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் நல்லா பாராட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பல்வேறு இடங்களில் இருந்து வந்த கலைஞர்கள் மக்களை மகிழ்வித்தனர். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்க முடிவெட்டப்பட்டதாகவும் அமைச்சரவையில் பாஜகவிற்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் அமைச்சரவையில் பாஜகவுக்கு 16 துறைகளும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 14 துறைகளும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டது போல் பாஜக மற்றும் சிராக் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சிக்கு துணை முதல்வர் பதவி ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பணி சூழல்களை பொறுத்து வரும் வியாழக்கிழமைக்குள் புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வங்கியின் நிதி பீகாரில் பெண்களுக்கு 10,000 ரூபாயாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சியின் தலைவருமான சிராக் பாஸ்வான் மறுப்பு தெரிவித்துள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதன் வெற்றிக்கு வாக்குப்பதிவுக்கு சில தினங்களுக்கு முன்பாக நிதிஷ்குமார் அரசு பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கியதுதான் காரணம் என சில கட்சிகள் குற்றம் சாட்டின. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜன்சுராஜ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவான் வர்மா, உலக வங்கியின் நிதி 14,000 கோடி ரூபாய் பீகாரின் 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாயாக அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக அரசு திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து 21,000 கோடி ரூபாய் வந்ததாகவும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இதனை மறுத்துள்ள சிராக் பாஸ்வான் இந்த தகவல்களை அவர்கள் எங்கிருந்து பெறுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெற்று விவாதங்களை முன்வைப்பதற்கு பதிலாக ஆதாரங்களை காட்டினால் அரசு அதற்கு விளக்கம் அளிக்கும் என்றும் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புல்லட் ரயில் நிலைய கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்தார். நாட்டின் முதல் புல்லட் ரயில் சேவை குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வரை தொடங்கப்பட உள்ளது. இதற்காக 508 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சூரத்தில் புல்லட் ரயில் நிலைய கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பிரதமர் பொறியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்த அவர் தங்கள் அனுபவங்களை ஆவணப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இது இளம் தலைமுறையினர் தேச கட்டுமானத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்க உதவும் எனவும் அறிவுறுத்தினார். ये जो आपके अनुभव है अगर वो रिकॉर्डेड होंगे एक ब्लू बुक की तरह तैयार होते हैं तो देश में हम बहुत बड़ी मात्रा में बुलेट ट्रेन की दिशा में जाने वाले हैं. இந்த உலகை விட்டு நீங்கும் போது நாட்டிற்காக ஏதேனும் மதிப்புமிக்க பணிகளை விட்டுச் சென்றிருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என என்ஐஏ தெரிவித்துள்ளது. தற்கொலை தாக்குதலுக்கு உதவிய நபரையும் என்ஐஏ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்ட அறிவிப்பில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தற்கொலைப்படை தாக்குதலுக்கு உதவிய காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் சம்பூரா பகுதியைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி தற்கொலைப்படை தாக்குதலை நடத்திய மருத்துவர் உமர் நபிக்கு உதவுவதற்காகவே டெல்லி வந்து தங்கியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை
தாக்குதலில் வெடிகுண்டாக பயன்படுத்தப்பட்ட காரை உமர் நபிக்கு அமீர் ரஷீத் அலிதான் வாங்கி தந்துள்ளார் என்றும் அவரின் பெயரில்தான் அந்த கார் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக வேறொரு காரையும் என்ஐஏ பறிமுதல் செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக குண்டுவெடிப்பில் காயமுற்றவர்கள் உட்பட 73 பேரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாத சம்பவம் தொடர்பாக டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநில காவல்துறையினருடனும் உள்துறையின் துணை அமைப்புகளுடனும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டையில் குண்டுவெடிப்பை நடத்திய மருத்துவர் உமர் நபி வீட்டிலேயே குண்டு தயாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். இதில் காரில் வெடிபொருட்களை நிரப்பி தாக்குதலை நடத்திய மருத்துவர் உமர் நபி தாம் வீட்டிலேயே அமைத்திருந்த சோதனை மையம் மூலம் வெடிகுண்டை தயாரித்ததாக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூறினர். இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் உயிரிழந்த மருத்துவர் உமர் நபியும் அவரது தோழி என கூறப்படும் மருத்துவர் ஷாஹினும் தாக்குதல் நடத்துவதற்காக 20 லட்சம் ரூபாய் திரட்டியதாகவும் அதில் NPK எனப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கலவையை 2600 கிலோ அளவுக்கு வாங்குவதற்காக 3 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்துவது தொடர்பான இந்த வழக்கில் கைதான மருத்துவர்கள் டெலிகிராம் செயலி மூலம் தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தாக்குதல் நடைபெற்ற செங்கோட்டை பகுதியிலிருந்து ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி தோட்டாக்களை கண்டெடுத்திருப்பதாகவும் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு லாலு பிரசாத் குடும்பத்தில் வெடித்த மோதல் பூதாகரமாகியுள்ளது. ஆர்ஜேடியிலிருந்து விலகிய லாலு பிரசாத்தின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா தனது குடும்பத்தினரால் அவமானப்படுத்தப்பட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி நிறுவனருமான லாலு பிரசாத்தின் இரண்டாவது மகள் ரோஹிணி பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ரோஹிணி லாலு குடும்பத்திலிருந்து வெளியேறுவதாகவும் தெரிவித்தார். லாலு பிரசாத் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது அவருக்கு தனது சிறுநீரகத்தை ரோஹிணி தானமாக அளித்திருந்தார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அழுக்கான சிறுநீரகத்தை கொடுத்து தந்தையிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை தாம் வாங்கிவிட்டதாக அவமானப்படுத்தப்பட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். தாய் வழி வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது பெண் பிள்ளைகள் தந்தையை காப்பாற்ற வேண்டாம் என்றும் பெண்கள் மாமனார் வீட்டையும் கணவரையும் பிள்ளைகளையும் மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆதங்கத்துடன் பதிவிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 159 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 30 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் இந்திய சூழலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 153 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. இதன் மூலம் 124 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. இருப்பினும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் நேர்த்தியான பந்துவீச்சு மூலம் இந்திய வீரர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர். தொடக்க வீரர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரன் எதுவும் எடுக்காமலும் KL ராகுல் ஒரு ரன்னிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். பின்னர் களமிறங்கிய துருவ் ஜூரல், விக்கெட் கீப்பர் ரிஷபந்த் என யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. 35 ஓவர்களில் 93 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. கழுத்துவலி காரணமாக கேப்டன் சுப்மன் கில் இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடாதது இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்தது. 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு விடுமுறை டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் அரையாண்டு தேர்வு நடைபெறும். அதன்படி நடப்பாண்டுக்கான அரையாண்டு தேர்வுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ளார். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தமிழ் தேர்வும், 16ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 17ஆம் தேதி விருப்ப மொழி பாடத்தேர்வும் நடைபெறுகிறது. 18ஆம் தேதி கணிதம், 19ஆம் தேதி இயற்பியல், 22ஆம் தேதி அறிவியல், 23ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையிலும் 7 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியமும் தேர்வு நடைபெற உள்ளது. இதற்குரிய பாடவாரியான கால அட்டவணை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை வழங்கப்படும். இந்த விடுப்பு முடிந்து மீண்டும் ஜனவரி 5இல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10
11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 15ஆம் தேதி கணித தேர்வும் நடைபெறுகிறது. டிசம்பர் 18ஆம் தேதி அறிவியல், 22ஆம் தேதி சமூக அறிவியல் மற்றும் 23ஆம் தேதி விருப்பமொழி பாடத் தேர்வு நடைபெறுகிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10இல் தமிழ் தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடத்தப்படுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15இல் இயற்பியல், பொருளாதாரம் பாடங்களுக்கான தேர்வும், 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வு நடத்தப்படுகிறது. 19ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல் தேர்வும், 22ஆம் தேதி கணினி அறிவியல் தேர்வும், 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு தேர்வும் நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15இல் கணிதம், விலங்கியல், வணிகவியல் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 17ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல் தேர்வும், 19ஆம் தேதி இயற்பியல், பொருளாதார பாடத் தேர்வுகளும் நடைபெறும். 22ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு தேர்வும், 23ஆம் தேதி கணினி அறிவியல் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதன்பின் அரையாண்டு விடுமுறை முடிந்து ஜனவரி 5இல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சியில் சிறப்பு முகாம்கள் மூலம் இதுவரை 10,820 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் உரிமம் பெற ஏதுவாக 3 நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 9ஆம் தேதி 7 மையங்களில் நடந்த சிறப்பு முகாம்களில் 767 செல்லப்பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தி மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2வது நாளாக சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. 7 மையங்களில் நடந்த இந்த முகாமில் 2552 பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அவற்றுக்கு மைக்ரோசிப் பொருத்தி செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நிறைய கேம்ப்ஸ் வச்சிருந்துருக்கணும். டைமிங் வந்து இப்போ இந்த சண்டேன்றனால தான் எல்லாரும் இவ்வளோ ஹரிபரியா வரணும். வீக் டேஸ்லயும் சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்ல. சண்டேனால இன்னைக்கு வந்தோம். பட் இவங்க ஃபார்முலாவா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு தொடங்குறோம். இது இவ்வளோ பேர் தான் அலோட்னா கொஞ்சம் கிரௌடு கம்மியாகலாம். கிட்டத்தட்ட பார்த்தா 150 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. இப்போ இந்த முகாம்களை வார நாட்களிலும் நடத்த செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சில இடங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அதிருப்தி தெரிவித்தனர். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் குடியிருப்பு பகுதியில் தெருநாய்களுக்கு உணவளிக்க வந்த விலங்கு நல ஆர்வலர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அம்பத்தூரில் உள்ள விஜய நகர் குடியிருப்பு பகுதியில் சிலர் தடையை மீறி திருநாய்களுக்கு உணவளிப்பதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். வழக்கம் போல நாய்களுக்கு உணவளிக்க வந்த விலங்கு நல ஆர்வலர்களுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர். வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் காயமடைந்த பெண் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தெருநாய்கள் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தெருநாய்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் விலங்கு நல ஆர்வலர்கள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பேரணி மேற்கொண்டனர். தெருநாய்களை தாக்கினால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். அறிவு இருப்பவர்கள் அறிவு திருவிழாவை நடத்துகிறார்கள் என தவேக தலைவர் விஜயை துணை முதலமைச்சர் உதயநிதி மறைமுகமாக சாடியுள்ளார். அமலாக்கத்துறையை வைத்து தன்னை மத்திய பாஜக பயமுறுத்த பார்ப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற அறிவு திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சிந்திக்க வேண்டும் உடன்பிறப்பே, நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிறப்பு உரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஐ விமர்சித்து பேசினார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்த மத்திய அரசு களமிறங்கியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்களை விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி.
எஸ்ஐஆர் பணிகளில் அனைவரும் கவனமாக இருந்து தங்கள் வாக்குகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் ஒருபோதும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரசின் பயிற்சி முகாமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் தேர்தல் முடிவு காங்கிரசின் தோல்வி அல்ல, ஜனநாயகத்தின் தோல்வி என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை தற்போதும் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். யார் வச்சது? யாருன்னா காங்கிரஸ்ல யார் வச்சது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நேஷனல் பார்ட்டி. அவங்களுடைய அனுமதி இல்லாமையும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம நான் போயிட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டோம்னா என்னை விட முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். நாங்க அது மாதிரி எந்த இடத்துலையும் கேட்க மாட்டோம். சில பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, அந்த விருப்பத்தை நாங்கள் தலைமைக்கு சொல்லியிருக்கோம். இதனிடையே பாஜக அரசின் தமிழக விரோத போக்கிற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திரண்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அணிவகுத்து நிற்பதாக செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை அதிமுக, பாஜக கூட்டணி, தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை பங்கு போட்டுக் கொள்ளும் சூழல்தான் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் இருக்கப் போகிறது என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். எந்த கட்சியோட சேர்ந்தா வெற்றி கிடைக்குமோ, முழு வெற்றி ஆட்சி அமைக்குமோ அந்த கட்சியோட சேருவோம். கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த கருத்துதான் இது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் நடைபெற்ற பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், கூட்டணி குறித்து அடுத்த மாதம் முடிவு செய்யப்படும் என்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் வகையில் அது இருக்கும் என்றும் கூறினார். மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாக்குக்கு பணம் வாங்குவதில்லை என்று பெண்கள் உறுதியாக இருந்தால் நல்லாட்சி அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கவும் வலியுறுத்தி அடுத்த மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடே குலுங்கும் வகையில் பாமக போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு குலுங்குற அளவுக்கு அன்புமணி அறிவித்துள்ள சிறை நிரப்பும் போராட்டம் குறித்து கருத்து கூற ராமதாஸ் மறுத்துவிட்டார். மதுரை மீனாட்சியின் அருளாலும் நம்மளுடைய சிவபெருமான் கணபதி மற்றும் திருப்பரங்குன்ற முருகர் அருளால் நிச்சயம் அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது, கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது, இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ மட்டும் கிடையாது, மந்திரிகளாக ஆகின்ற வாய்ப்பை கூட கடவுள் நிச்சயம் உருவாக்குவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மதுரையில் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் இவ்வாறு பேசியதன் மூலம் ஆட்சியில் பங்கு தரும் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி வைக்க விரும்புகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, தவேக தலைவர் விஜய் அரசியல் களத்திற்கு வந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விஜய் பத்தி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் இப்படி ஒரு பிரஸ் மீட் டெய்லியும் 2 பிரஸ் மீட் 3 பிரஸ் மீட் நாங்க அட்டென்ட் பண்றோம். அவங்க அட்டென்ட் பண்ணட்டும், அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும். அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு மத்தவங்க பேசணும். அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை. பின்னர் தேனியில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், தேமுதிக தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்க வேண்டுமா என வினவினார். எஸ்ஐஆர் பணிகளில் வாக்கு திருடப்படாமல் இருப்பதை தேமுதிகவினர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல சேலம், தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டம் நடந்தது. கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், எஸ்ஐஆர் பணிகளை எப்படி 3 மாதங்களில் முடிக்க முடியும் என்று வினவினார். எஸ்ஐஆர் ரொம்ப அவசியமானு கேட்டா கண்டிப்பா ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் இவ்வளவு அவசர கதியில இப்போ அதுவும் பருவமழை காலத்துல தமிழ்நாட்டில் இவ்வளவு அவசரமா ஏன் பண்ணணும்? அதுதான் இங்க ஒரே கேள்வி. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா தவறில்லாம செய்யணும். இதேபோல திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமர் வருகையையொட்டி நாளை மறுநாள் கோவையில் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
வரும் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வர இருக்கும் நிலையில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கோவை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வரும் 19ஆம் தேதியன்று பிற்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் விமான நிலையம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் வழியாக நகருக்குள் செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 19ஆம் தேதி பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை விமான நிலையத்திற்குள் செல்ல வாகனங்கள் மற்றும் கால் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விமான நிலையத்திற்கு வருபவர்கள் 12 மணிக்கு முன்னதாக வர வேண்டும் என்றும் 12 மணிக்கு மேல் வருபவர்கள் சித்ரா சந்திப்பில் இறங்கி விமான நிலையத்திற்கு நடந்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி ஜிடி நாயுடு மேம்பாலம் பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மூடப்படும் என்றும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கனரக வாகனங்கள் நகருக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி 19ஆம் தேதி வரை விமான நிலையத்தில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனே அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மதுரையில் சாலையோரம் வாரசந்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து வியாபாரிகள் டிராக்டருக்கு அடியில் படுத்து போராடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தபால் தந்தி நகர், பாமா நகரில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலையோரம் சந்தை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்கு அப்பகுதி குடியிருப்பு சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்தையை வேறு இடத்திற்கு மாற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சாலையோரம் சந்தை அமைக்கக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தியதை கண்டித்து வியாபாரிகள் டிராக்டருக்கு அடியில் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமாதானப்படுத்தியதைத் தொடர்ந்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரைச் சேர்ந்தவர் தனசேகரன். இவரும் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதியும் நண்பர்கள் என கூறப்படுகிறது. தனது மகள்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறிய நிலையில் தனசேகரன் 40 லட்சம் ரூபாயை கலாநிதியிடம் அளித்துள்ளார். அது மட்டுமன்றி தனசேகரனின் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக சுமார் 2.5 கோடி ரூபாயை கலாநிதி வாங்கியதாக தெரிகிறது. எனினும் வேலை வாங்கி தராத நிலையில் கலாநிதி மீது தனசேகரன் வழக்கு தொடர்ந்தார். அப்போது தனது சொத்துக்களை விற்று நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதாக கலாநிதி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென கலாநிதி தனது சொத்து ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து கலாநிதி தனக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை என கூறி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தனசேகரன் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவரது மனைவியின் மீது மயிலாப்பூர் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக இருந்த நிலையில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளியலிட்டனர். மெயினருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவியில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர். பராமரிப்பு பணி காரணமாக பழைய குற்றால அருவியில் மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. 5 ஃபால்ஸ்ல எல்லாமே குளிச்சோம், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரே ஒரு ஃபால்ஸ்ல மட்டும் எங்களை குளிக்க விடலை, அது ரெனோவேஷன் ஒர்க்னால குளிக்க விடலை. ஸோ தட் அதனால மற்றபடி மீதி எல்லா ஃபால்ஸ்லையும் நாங்கள் குளிச்சோம், ஹாப்பியாக இருந்தது. இதேபோன்று ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து சீராக இருந்த நிலையில் காவிரி ஆற்றில் பரிசலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்தனர். எண்ணெய் மசாஜ் செய்ததுடன் மீன் உணவுகளையும் உண்டு மகிழ்ந்தனர். ஞாயிறு விடுமுறையொட்டி கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியிலும் கூட்டம் அலைமோதியது. உதகையில் சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் வண்ண வண்ண மலர்களை பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் வெள்ளியருவி, குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா மையங்களை கண்டு ரசித்தனர். துணைவேந்தர்கள் நியமன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை நியமிக்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலதாமதம் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலதாமதம் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு
ஆளுநர் ஒப்புதல் வழங்க 3 மாதங்கள் கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டது. மேலும் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. இது பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாக வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்தது. தங்களின் வாதத்தை முழுமையாக கேட்காமல் சட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதுகுறித்து மத்திய அரசு, ஆளுநர், பல்கலைக்கழக மானியக்குழு உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து கடந்த 1 மாதத்தில் மட்டும் 27 லட்சம் போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் மோசடிகளை தடுக்க அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்படுகிறது. இதன் மூலம் தகுதியற்ற பயனாளிகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி அக்டோபர் 10ஆம் தேதி முதல் கடந்த 14ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 27 லட்சம் தொழிலாளர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அடையாள அட்டையுடன் ஆதார் எண் அதிக அளவில் இணைக்கப்பட்ட மாநிலங்களில் போலி பயனாளிகள் நீக்கமும் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தில் இதுவரை 15,92,000 போலி பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 30,529 தொழிலாளர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டிற்கு முன்பு IAS அதிகாரியின் குழந்தையையும் ஒரு சாதாரண விவசாய தொழிலாளியின் குழந்தையையும் சமமாக கருத முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் அமராவதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பட்டியல் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயருக்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக கூறினார். நாட்டை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல சமூக மற்றும் பொருளாதார ரீதியான நீதியை பெற சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவை அவசியமானது என்று கூறினார். அரசியலமைப்பின் காரணமாகவே பட்டியல் சமூகத்திலிருந்து 2 பேர் நாட்டின் குடியரசுத் தலைவர்களாக ஆக முடிந்தது என்றும், ஒரு பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவராக ஆக முடிந்திருக்கிறது என்றும் கவாய் தெரிவித்தார். நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் 4 தூண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கேரளாவில் வேலை பளு காரணமாக SIR பணியில் ஈடுபட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூர் மாவட்டம் பையனூரை அடுத்த எட்டுக்குடுக்கா பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ் ஜார்ஜ். அதே பகுதியில் உள்ள பள்ளியில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். கேரளாவில் அடுத்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் பையனூர் தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் அனீஷ் ஜார்ஜ் ஈடுபட்டார். தொடர் வேலை பளு மற்றும் உடல்நல பிரச்சினை காரணமாக அனீஷ் ஜார்ஜ் அவதியுற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் தனது அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் வேலை பளு காரணமாக அனீஷ் ஜார்ஜ் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அனீஷ் ஜார்ஜ் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தின் பாவ்நகரில் திருமணம் நடைபெறுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக புடவையால் ஏற்பட்ட சண்டையால் மணமகனே மணமகளை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெக்ரிக் சவுத் நகரில் பிரபுதாஸ் ஏரி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சோனி ஹிம்மத் ரத்தோட், சஜன் பாரையா ஆகிய இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடந்த 1.5 ஆண்டுகளாக ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். சனிக்கிழமை இரவு திருமணம் செய்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த போது இருவருக்கும் இடையே திருமண புடவை மற்றும் பணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இவர்கள் தங்கியிருந்த வீட்டிலேயே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சோனியை சஜன் இரும்பு குழாயால் தலையில் அடித்து சுவற்றில் அவரது தலையை வைத்து தாக்கியுள்ளார். இதனால் சம்பவ இடத்திலேயே சோனி உயிரிழந்தார். இதுகுறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் நடைபெற இருந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக மணமகனாலேயே மணமகள் கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கும் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் ஆணையத்தின் தூதராக நியமிக்கப்பட்ட நடிகை நீத்து சந்திரா அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி அப்பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகள் பதிவாவதை அதிகரிக்கும் வகையில் நடிகை நீத்து சந்திராவை தூதராக நியமித்தது தேர்தல் ஆணையம். இதனையடுத்து 18 மாவட்டங்களில் நீத்து சந்திரா வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டார். இந்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நீத்து சந்திரா முன்னாள்
முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது ஆட்சி குறித்து விமர்சித்திருந்தார். நீது சந்திராவின் கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் தூதராக நியமிக்கப்பட்டவர் கட்சி சார்பின்றி விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி அவரை அப்பொறுப்பில் இருந்து நீக்குவதாக தெரிவித்துள்ளது. சந்திராயன் 4 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பும் திட்டங்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ சந்திரயான் என்ற பெயர்களில் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சந்திரயான் 3 திட்டத்தின் கீழ் நிலவின் தென்துருவத்தில் விண்கலத்தை இறக்கி இஸ்ரோ சாதனை படைத்தது. இதேபோன்று 2027ஆம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தையும் இஸ்ரோ செயல்படுத்தவிருக்கிறது. இதற்காக தேர்வு செய்யப்பட்ட இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷு சுக்லா சமீபத்தில் நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பினார். இந்த நிலையில் சந்திராயன் 4 திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 4 திட்டத்தின் கீழ் நிலவுக்கு அனுப்பப்படும் விண்கலம் அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து வரும் என்றும் அது 2028ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்றும் நாராயணன் கூறினார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் கட்பீஸ் துணி சங்க உறுப்பினர்கள் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானதால் பரபரப்பு நிலவியது. எம்சி ரோட்டில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் சாலையோர கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது தொடர்பாக சாலையோர வியாபாரிகள் மற்றும் கட்பீஸ் துணி சங்க உறுப்பினர்களுக்கு பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சங்கத்தை சேர்ந்த ஒருவர் சாலையோர பெண் வியாபாரியை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை எதிர்த்து கட்பீஸ் துணி சங்க உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இருதரப்புக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. காவலர்கள் இருதரப்பையும் சமாதானப்படுத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் நல்சோப்ரா அருகே தனியார் பள்ளி ஒன்றில் 100 முறை தோப்புக்கரணம் போட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 12 வயது மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால்கர் மாவட்டத்தின் வாசை என்னுமிடத்தில் அனுமந்த் வித்யா மந்திர் என்ற உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 6ஆம் வகுப்பு பயிலும் காஜல் கோன் என்ற மாணவி கடந்த 14ஆம் தேதி பள்ளிக்கு 10 நிமிடம் தாமதமாக சென்றதால் 100 முறை தோப்புக்கரணம் போடச் சொல்லி ஆசிரியர் கட்டாயப்படுத்தியுள்ளார். முதுகில் பள்ளிக்கூட புத்தகப்பையை சுமந்தபடியே 100 முறை தோப்புக்கரணம் போட்டதால் சிறுமிக்கு கடுமையான முதுகுவலி ஏற்பட்டுள்ளது. வீட்டிற்கு வந்ததும் உடல்நிலை இன்னும் மோசமடைந்ததால் நலசோப்ராவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிறுமி காஜல் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி சிறுமி அங்கு உயிரிழந்தார். பள்ளி ஆசிரியரின் கடுமையான தண்டனையே உயிரிழப்புக்கு காரணம் என சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ஆசிரியர் மீதும் பள்ளி நிர்வாகம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதியும் வரை பள்ளியை மீண்டும் திறக்கக்கூடாது என மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அமைப்பு தெரிவித்துள்ளது.